பார்த்துடலாம். ஸோ லீஃபை ரெண்டு வகையா பிரிக்கலாம்பா. இலைய ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று சிம்பிள் லீஃப், இன்னொன்று காம்பவுண்ட் லீஃப். சரிங்களா? ரைட். முதல்ல சிம்பிள் லீஃப்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஸ்டெம்மு, நோடு, சரிங்களா? இந்த நோடில் ஒரே ஒரு லேமினா பொசிஷன் இருந்தா இதுக்கு பேர் சிம்பிள் லீஃப். சரி, ஒரே ஒரு லேமினா பொசிஷன் இருந்தா அதுக்கு பேரு சிம்பிள் லீஃப், தனி இலை தமிழ்ல சொல்லுவோம். ரைட்டா? இதுவே காம்பவுண்ட் லீஃப்னா என்ன தெரியுமா? கூட்டு இலை தான். இதுவும் அதே மாதிரி தான், நோடல் ரீஜன் தான். சரியா? இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு காம்பவுண்ட் லீஃப். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அப்ப சிம்பிள் லீஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஸ்கஸ், செம்பருத்தியில இருக்கிறது தனி இலை தான். அப்ப இது இந்த மாதிரி இலை எங்க இருக்கும்? கருவேப்பிலையில இருக்கும். வெரி குட். நீம், பேர் என்னது? வேப்பிலையில இருக்கும். சரிங்களா? ரைட். இதை தான் நம்ம இங்க கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கலாம். A leaf is said to be simple when its lamina is entire. சார் இந்த இடத்துல கவனிக்கணும். எப்ப நீங்க ஒரு இலைய தனி இலை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, உங்க லீஃபோடைய லேமினா எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்றாங்க? என்டையரா இருக்கணும், முழுமையா இருக்கணும். இங்க எதையாவது இன்சிஷன் இருக்கா? இன்சிஷன் மீன்ஸ் உள்ள நல்லா போய் டீப்பா இது வந்து இறங்கி இருக்கா அப்படின்னா, ஏதாவது இந்த இடத்துல கட் ஆயிருக்கானா? கட் ஆயிருக்கா? அப்படி இருந்தா அதுக்கு பேர் சிம்பிள் லீஃப். ஓகே? when incised the incision do not touch the midrib. suppose சார் இப்பதான் நீங்க சொன்னீங்க லேமினா போர்ஷன்ல இந்த மாதிரி உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டா? சொன்னா இதுக்கு பேர் தான் இன்சிஷன் நான் சொன்னேன். சப்போஸ் லீஃப்ல இன்சிஷன் இருந்தா கூட அது எங்க போய் தொடக்கூடாதுன்றாங்க? மைய நரம்ப தொடாம இருந்தா அதுக்கு பேர் சிம்பிள் லீஃப். புரிஞ்சிச்சா? சிம்பிள் லீஃப்னா உங்களுக்கு ஒன்று லேமினா பொசிஷன், இலைப்பரப்பு முழுமையா இருக்கணும். சப்போஸ் இன்சிஷன் இருந்தா அந்த இன்சிஷன் எங்க போய் தொடக்கூடாது? மைய நரம்ப தொடக்கூடாது. இதுதான் எதுக்கான கான்செப்ட்? சிம்பிள் லீஃப்கான கான்செப்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். when the incision of the lamina reach up to the midrib, breaking it into a number of leaflets, the leaf is called compound. சார் இதுவே என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய லீஃப்ல இன்சிஷன் ஏற்படுகிறது. அப்படி இன்சிஷன் ஏற்பட்டு அது என்ன நடக்குதுன்னா மிட்ரிப்பை போய் ரீச் ஆகும். சப்போஸ் இதுல இன்சிஷன் ஏற்படுதுன்னா என்ன ஆகும்? இப்படி அமையும். ஜஸ்ட் ஓகே, இப்படி. அப்ப என்ன ஆகும்? இதெல்லாம் உங்களுக்கு அழிஞ்சிடும். சி இன்சிஷன்னா இதுதான அர்த்தம். ஜஸ்ட் இது வந்து நின்றுடும், இது முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே? இப்படி. அப்ப இன்சிஷன் ஏற்படக்கூடியது எங்க போய் ரீச் ஆகும்? மிட்ரிப்ல ரீச் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு பிரிஞ்சிருமா? எஸ், அதான் இது. இப்ப இன்சிஷன் ஏற்படலன்னா இந்த இலை இப்படி இருந்திருக்கும் ராஜா, இப்படி இருந்திருக்கும். இன்சிஷன் ஏற்பட்டு அது எப்படி போய் ரீச் ஆயிருக்கு? மிட்ரிப்பு போய் ரீச் ஆன பிறகு இங்கெல்லாம் போயிட்டு நமக்கு காம்பவுண்ட் லீஃபா மாறுது. அதான் வித்தியாசம். கூட்டிலைன்னா அதான் அர்த்தம். A bud is present in the axilla petiole in both simple and compound leaves. இந்த இடத்தை கவனிங்கப்பா. சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிம்பிள் லீஃபா இருந்தாலும் காம்பவுண்ட் லீஃபா இருந்தாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க காம்பவுண்ட் லீஃப்க்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் லீஃப்ல நோடு இருக்கு. சரியா? இது வந்து தண்டுல இருக்கக்கூடிய கணு பகுதி. அதுல யார் இருக்கா? காம்பவுண்ட் லீஃப் இருக்கு. சரியா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாப்பா, காம்பவுண்ட் லீஃபோடைய ஆக்சிஸ் போன பகுதியில என்ன இருக்குன்னு சொல்றாங்க? பட் இருக்கும். கவனிக்கணும். அதே மாதிரி இது ஸ்டெம்மு, இது சிம்பிள் லீஃப். ஓகேவா? இது சிம்பிள் லீஃப். சிம்பிள் லீஃபோடைய லீஃப் ஆக்சிஸ்ல என்ன இருக்கலாம்? பட் வரலாம், பட் வரலாம். ஆனால் கவனிக்கணும், இங்க பாருங்க, இதான் காம்பவுண்ட் லீஃப் வந்துருச்சு. காம்பவுண்ட் லீஃப்ல இது பேர் என்ன? சிற்றிலை. இது பேர் இலைன்னு சொல்லக்கூடாது, சிற்றிலை. சரி, இது ஃபுல்லா காம்பவுண்ட் லீஃப். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன சொல்லுவோம்னா லீஃப்லெட்ஸ். என்ன சொல்லுவோம்? லீஃப்லெட்ஸ் தான் சொல்லுவோம். சார் உங்களுக்கு காம்பவுண்ட் லீஃபோடைய ஆக்சிஸ்ல பட் வரலாம்,
சிம்பிள் லீஃபோட ஆக்சிஸ்ல பட் வரலாம், பட் எக்காரணத்தை கொண்டும் லீஃப்லெட்டோட இங்க எது வராது, அதான் பாயிண்ட். சரிங்களா? ஓகே, a bud is present in the axil of petiole in the both simple and compound leaves but not in the axil of leaflets. சரியா? சிற்றிலையோட கோண பகுதியில உங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் இதுக்கான அர்த்தம், முக்கியமானது பார்த்துக்கோ. அப்ப எங்க வந்து உங்களுக்கு இது இருக்காது அப்படின்னு கேட்கலாம். நான் ரித்திகா புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா இல்லையா? கரெக்டா செவரு வேற நல்லா இருக்குது, சாஞ்சிக்கலாம். The compound leaves may be of two types. சார் காம்பவுண்ட் லீஃபை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு pinnately compound leaf, another one is palmately compound leaf. இந்த படத்தை பார்த்துக்கோ. இது வந்து இது ரெண்டுமே காம்பவுண்ட் லீஃப் தான்ப்பா. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், இதை வந்து பால்மேட்லி, சிறகு வடிவ கூட்டிலை தமிழ்ல, இது வந்து அங்கை வடிவ கூட்டிலை. ஒன்றும் இல்லடா ராஜா, வித்தியாசம் என்னன்றதை பாருங்க. சரி, இந்த இடத்துல இந்த லீஃப்லெட்ஸ்லாம் எதுல ஜாயிண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ராக்கிஸ் ஆர் ராச்சிஸ், தமிழ்லயும் அதே தான், ராக்கிஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? லீஃப்லெட்ஸ் ஆர் ஜாயிண்ட் இன் த ராக்கிஸ் ஆஃப் த காம்பவுண்ட் லீஃப். சரிங்களா? இப்படி இருந்தா அது என்னது, பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். சரிங்களா? அதுவே பால்மேட்லினா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய இது வந்து பிடிஓல், பிடிஓலுடைய டிப் பொசிஷன்ல இங்க எங்கேயாவது ராக்கிஸ் படிக்கிறோமானா கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. பிடிஓல் இலை காம்போடைய நுனி பகுதியில லீஃப்லெட்ஸ் இருக்குது இல்லையா, எண்ணற்ற சிற்றிலைகள் ஒரே இடத்துல இணைஞ்சிருக்கணும். அதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல நிறைய இடத்துல ராக்கிஸ்ல அங்கங்க அமைஞ்சிருக்கிறது, ஆனா இங்க ராக்கிஸ் கிடையாது. அதுக்கு பதிலா பிடிஓலுடைய ஒரு பொசிஷன்ல, மேபி இதான் பொசிஷன் வச்சுக்கோ, இந்த இடத்துல எல்லா லீஃப்லெட்ஸும் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு பால்மேட்லி. பால்மேட்லினா இப்படி. இப்ப இது இங்க இங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, இது பிடிஓல், இது பிடிஓல். அப்ப பிடிஓலுடைய ஒரு பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல அந்த 5 லீஃப்லெட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. பால்ம்னா கையோடைய விரல், அதுதான் அர்த்தம். சரிங்களா? ரைட், இதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். பார்த்தல the compound leaves may be of two types. One is pinnately compound leaf. A number of leaflets are present on a common axis. நிறைய சின்ன சின்ன இந்த லீஃப்லெட்ஸ்லாம் ஒரு என்ன இருக்கும், காமனான, இது லீஃப்லெட்ஸ் இல்ல சாரி, ஒரு காமனான ஒரு பொதுவான அச்சின் மீது இந்த சிற்றிலைகள் அமைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. சரியா? சார் இந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, ராக்கிஸ். இது ஸ்டெம்முன்னு நீ சொல்லக்கூடாது. காம்பவுண்ட் லீஃப்ல லீஃப்லெட் ஜாயிண்ட் ஆயிருக்கக்கூடிய பகுதி என்னது, ராக்கிஸ், ராக்கிஸ் தான். சரிங்களா? which represent the midrib of the leaf as in neem. சரிங்களா? இது நம்ம எங்க பார்க்கலாம், இந்த பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னா எக்ஸாம்பிள் எதை நீங்க சொல்லலாம், நீம், வேப்ப இலையில பார்த்துருப்பீங்களா, இல்லை கொடுக்கல, சும்மா எமேஜின் பண்ணிக்கோ, அப்படிதான் இருக்கும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், இப்படி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? நான் வேப்பிலையே பார்த்தது இல்லை சார். நான் போட்டுக்கிற படம் கரெக்டா? நீம் இப்படி இருக்குமா? காம்பு இருக்கும். சரி சரி, காம்பு நீட்டா போட்டேன், நீட்டா போட்டேன். லீஃப்லெட்ஸ், ஓ லீஃப்லெட்ஸ் காம்பு இருக்குன்றியா, சின்ன சின்னதா? ஓகே, அது ரைட். வேற வேற அது யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அது அடுத்த டைப், அதுக்காக மேல ஒண்ணும் எங்க வரும், ஆடி மாசம் வேலை செய்யுது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரியா? இம்பேரிபின்னேட் லீவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதாவது பின்னேட்டில் காம்பவுண்ட் லீஃபை ரெண்டா பிரிப்பாங்கடா ராஜா, பேரிபின்னேட், இம்பேரிபின்னேட். சார் பேரி, பேரினா எ பேர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் எண்ட். அதான், அதாவது காம்பவுண்ட் லீஃப்ல முனையில இந்த மாதிரி. சரியா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா ஜஸ்ட் நீங்க ஒண்ணு இல்லடா, நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். புளிய மரம் உங்க போற வழியில இருந்ததுன்னா
சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க இதெல்லாம் நடக்கும்போது ஒரு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் வந்துடும். நீங்க ஒரு காம்பவுண்ட் லீஃப் எடுத்து பார்க்கும்போது அதோட டிப் பொசிஷன்ல 2 பின்னா, இந்த லீஃப்லெட்ஸ் இன்னொரு பேர் பின்னான்னு சொல்லுவாங்கடா ராஜா. 2 லீஃப்லெட்ஸ் முடிஞ்சா அதுக்கு பேரு பேரிபின்னேட். பாரிபின்னேட், பேரா பின்னா அப்படின்னு அர்த்தம். அதுவே டிப்ல ஒரே ஒரு லீஃப்லெட் முடிஞ்சா இம்பேரிபின்னேட். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. காம்பவுண்ட் லீஃப்ல இந்த மாதிரி இன்னும் டீப்பா நீங்க ஜஸ்ட் ஒரு லீஃபை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருப்பான். ஓகேவா? ரைட். அதை பத்தி இங்க கொடுக்கல. ஏன் சார் இதெல்லாம் போய் சொல்லி கிடக்குற? கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான், பார்த்துக்கலாம். இன் palmately compound leaves the leaflets are attached at a common point. இதான் அர்த்தம். அங்கே வடிவ கூட்டுலியில ஒரே ஒரு புள்ளியில எல்லா சிற்றிலைகளும் இணைஞ்சிருக்கும். at the tip of the petioles in silk cotton. silk cottonனா இலவம் பஞ்சு. சரியா? இலவம் பஞ்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? palmately compound leaf தான் இருக்கும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதான் இந்த படம் தான் கொடுத்துருக்காங்களே. ஓகே, இதுதான் சில்க் காட்டன். கரெக்டா ஒரு பாயிண்ட்ல எல்லாமே இணைஞ்சிருக்குது. இது பாரு, நீம் தானே குத்தாங்க, நீம் தானே, நீம்ல சிங்கிளா முடியும், அதான் வித்தியாசம். இம்பேரி பெண்டே. ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? பில்லோடாக்சி. சார் பில்லோடாக்சினா என்னன்னா the arrangement of leaves on the என்ன சொல்றது நோடல் ரீஜன் ஆர் ஆக்சிஸ் எப்படின்னா சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு தண்டுல இலைகள் எவ்வாறு அமைஞ்சிருக்கிறது அப்படின்ற சொல்றது தான் இலை அமைவு தமிழ்ல அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பில்லோடாக்சி இஸ் த பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் ஆர் பிரான்ச். தண்டிலோ அல்லது கிளைகள்லயோ இலைகள் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு நீங்க சொல்றதுக்கு பேர் தான் பில்லோடாக்சின்னு சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் யூசுவலி ஆஃப் 3 டைப்ஸ். 3 வகையா இலை அமைவை பிரிக்கலாம். ஒன்னு ஆல்டர்னேட் பில்லோடாக்சி, ரெண்டாவது ஆப்போசிட் பில்லோடாக்சி, மூணாவது ஆமா ஒன்னு தமிழ்ல மாற்றிலை அமைவு, எதிரிலை அமைவு, சுற்றிலை அமைவு. சரிங்களா? அப்படின்னா என்ன? ஜஸ்ட் இந்த படத்தை பார்த்துக்கோ, அப்புறம் நம்ம உள்ள வரலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ரோஸ். சைனா ரோஸ்ன்றது செம்பருத்தி. செம்பருத்தி செம்பருத்தில எதிரிலை அமைவா? இல்ல. சி, இது நோடு. இதான் என்னது? நோடு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, இது பேர் தான் கணு பகுதி. அதாவது ஒரு ஸ்டெம்ல இருக்கக்கூடிய நோடுல ஒரு லீஃப் லெஃப்ட், இன்னொரு லீஃப் ரைட். சரிங்களா? டிஃப்ரெண்ட் நோட்ல, ஒரே நோட்ல 2 லீஃபும் வராது. சரியா? இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடுல இந்த இருக்கா, இது லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட், சாரி ரைட்டு லெஃப்ட், இந்த மாதிரி மாறி மாறி அமைஞ்சிருந்தா ஆல்டர்னேட், மாற்றிலை அமைவு. சரிங்களா? இன்னொன்னு ஆப்போசிட் பில்லோடாக்சி, எதிரிலை அமைவுனா என்னன்னா ஒரு நோடுல ஒரு கணு பகுதியில 2 லீஃப் பிரசன்ட், the 2 leaves present on opposite manner. சரிங்களா? இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, இது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, இது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா? சரிங்களா? அதுக்கு பேரு ஆப்போசிட் பில்லோடாக்சின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே அல்ஸ்டோனியால பார்க்கும்போது, இது கொய்யா, அல்ஸ்டோனியால பார்க்கும்போது ஒரு நோடல் ரீஜன்ல மோர் தென் 2 லீஃப் ஆர் 3 லீஃப், 2 அல்லது 3க்கு மேற்பட்ட இலைகள் ஒரே புள்ளியில வட்ட வடிவில் அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு ஓல்டு பில்லோடாக்சி, சுற்றிலை அமைவுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் அல்ஸ்டோனியா. அவ்வளவுதானே? அதானே பார்க்க போறோம். பார்த்துடலாம். பில்லோடாக்சி இஸ் த பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். அது பார்த்துட்டோம். திஸ் இஸ் யூசுவலி ஆஃப் 3 டைப்ஸ்: alternate, opposite and old phyllotaxy. சரிங்களா? In alternate type of phyllotaxy, a single leaf arises at each node in alternate manner. சரியா? ஒரு லீஃப் ஒவ்வொரு கணு பகுதியிலும் உருவாகும். பட் ஆல்டர்னேட், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு வந்தா அதுக்கு பேரு ஆல்டர்னேட் டைப் ஆஃப் பில்லோடாக்சி. சரியா? எக்ஸாம்பிள் சைனா ரோஸ். அண்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மஸ்டர்ட், சன்ஃப்ளவர் பிளான்ட்ஸ். நமக்கு படத்துல தான் அது கொடுத்துருக்காங்க. கடுகு தாவரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சன்ஃப்ளவர் இப்பெல்லாம் பார்க்கறதே கிடையாது. சன்ஃப்ளவர் பார்க்குறீங்க? இருக்குதா? உங்களுக்கு தான், நம்ம ஏரியா இல்லையா? பரவாயில்லையே. ரைட்.
அப்போ உங்க ஊர்ல இருந்து தான் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று, ரைட், ஓகே. இன் ஆப்போசிட் டைப் எ பேர் ஆஃப் லீவ்ஸ் அரைஸ் அட் ஈச் நோட் அண்ட் லை ஆப்போசிட் டு ஈச் அதர் இன் கலோட்ராபிஸ் அண்ட் குவா பிளான்ட்ஸ். சரிங்களா? இதுல நீங்க ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கலாம். கலோட்ராபிஸ்னா எருக்கஞ்செடி. சரிங்களா? எருக்கஞ்செடியில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு பேர் இருந்ததுன்னா அடுத்த பேரு இப்படி இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்த பேரு இப்படி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இப்படி ஒரு பேர் இருந்ததுன்னா அடுத்த பேர் இப்படி வரும். மகைன் எடுத்த பேர் இப்படி வரும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட் டெகுசேட்னு சொல்லுவாங்கடா ராஜா. குறுக்கு மறுக்கு தமிழ்ல. அது நமக்கு புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு இங்க நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, கலோட்ராபிஸ்லயும் ஆப்போசிட் பிலாக்டாக்சி தான் எருக்குல. அதே மாதிரி கொய்யாவில் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட்னு சொல்லுவாங்கடா. ஒரே போக்கில் அமைந்தவை அப்படின்னா என்ன தெரியுமா? ஜஸ்ட் உங்களுக்கு எப்படிதான் இருக்கும் கொய்யா, ஐயோ கொய்யால மாதிரியே வராது கூட. புரியுதாப்பா உங்களுக்கு? இது ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்குது பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியா தான் தெரியும். அதான் ஒரே போக்கில் அமைந்தவைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கு ஆப்போசிட் பிலோடாக்சிக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்தது இஃப் மோர் தென் 2 லீவ்ஸ் அரைஸ் அட் எ நோடு, அப்ப ரெண்டுக்கும் மேற்பட்ட இலைகள் ஒரு கணு பகுதியிலிருந்து உருவானா அண்ட் ஃபார்ம் எ ஓல், ஒரு வட்டம் மாதிரியான அமைப்பு உருவாக்குனா அதுக்கு பேரு ஓல்டு பிலோடாக்சி. எக்ஸாம்பிள் அல்ஸ்டோனியா. சரியா? அல்ஸ்டோனியாவில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுற்றிலை அமைவு தான் இருக்கும். அந்த படம் தான் இது. சரிங்களா? நமக்கு தேவை என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட் அப்படின்னா சைனா ரோஸ், சன்ஃப்ளவர், மஸ்டர்ட், அவ்வளவுதான். ஆப்போசிட்னா கோவா, கலோட்ராபிஸ். ஓல்டுனா அவ்வளவுதான். வேற இதை மட்டும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. வேற ஒன்றும் உங்களுக்கு பெருசா கொஸ்டின்ஸா வந்துடாது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸ். ஜஸ்ட் இப்போ பார்த்ததை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பார்ப்போம்.